அல் அஸ்லு சாலிஸ், மூன்றாவது அடிப்படை. சலாசுத்துல் உசூல், மூன்று அடிப்படைகளில் இப்போ மூன்றாவது அடிப்படை நம்ம படிக்க இருக்கிறோம். முதல் இரண்டு அடிப்படை, முதலாவது அல்லாஹுவை அறிவது, மஅரிஃபத்துர் ரப். இரண்டாவது மஅரிஃபத்துத்தீன், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவது. இப்போது மஅரிஃபத்து நபியிக்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது. வஹுவ முஹம்மது இப்னு அப்துல்லா, அவர்தான் அப்துல்லா அவர்களுடைய மகன் முஹம்மது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பெயர் அப்துல்லா. இன்னும் அவர் யார்? இப்னு அப்துல் முத்தலிப், அவர் அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்போ ரசூலுல்லாவுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். இப்னு ஹாஷிம், ஹாஷிமுடைய சந்ததியிலே வரக்கூடியவர் யார்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஹாஷிமுன், அவர் யார்? ஹாஷிம்ங்கிறவர் யார்? மின் குரைஷ், அவர் குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது குரைஷுங்கிற மனிதர் அவருடைய வம்சத்தில் வரக்கூடியவர் தான் ஹாஷிம். ஹாஷிமுடைய என்ன சந்ததியில் தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வ குரைஷுன் மினல் அரப், குரைஷ் யார் அப்படின்னா அவங்க தான் அரபியர்களில் உள்ளவர்கள். வல் அரபு மின் துர்ரியத்தி இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அல் கலீல் அலைஹி வ அலா நபியினா அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். அரபியர்கள் யார் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அவர்களுடைய வழித்தோன்றல், அதாவது அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க தான் அரபுகள். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மக்காவில் குழந்தையாக வளர ஆரம்பித்த போது அங்கே அரபுகள் ஜுர்ஹும் கோத்திரத்து மக்கள் வந்தாங்க. அந்த ஜுர்ஹும் கோத்திரத்துக்காரவங்க அரபி பேசக்கூடியவங்க. அவங்களிடமிருந்து அரபியை இஸ்மாயில் படிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மக்காவில் அடுத்தடுத்து அல்ஹம்துலில்லாஹ் யஹ்திகுமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும், அவங்க அரபியாவே மாறிட்டாங்க. யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்புறம் அவங்களுடைய சந்ததியில் எல்லாருமே வந்தவர்கள் அரபுகள் தான். அந்த அரபுகளில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில் வந்தவர் தான் குரைஷ். அவருடைய சந்ததியில் உள்ளவர் தான் ஹாஷிம். ஹாஷிமுடைய சந்ததியில் வரக்கூடிய அப்துல் முத்தலீப், அதற்கடுத்து அப்துல்லா. யார்? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? நம்முடைய நபி இப்ராஹிம் அல் கலீல், அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் உண்டாவதாக அப்படிங்கிற பிரார்த்தனையோடு ஷேக் எழுதுறாங்க. வலகு மினல் உமரி 63 சனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயது வரை வாழ்ந்தார்கள். மின்ஹா 40 قبل النبوة, அதில் 40 வருடங்கள் நபித்துவத்தை அடைவதற்கு முந்தியது. ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்னாடி 40 வருடங்கள் வாழ்ந்தாங்க. பிறகு وَ23 ஃபின் நுபுவா, நபியாக ஆன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அப்போ மொத்தம் 63. இதைத்தான் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இங்கே முதலாவதாக குறிப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது அல் அஸ்லு சாலிஸ், மூன்றாவது அடிப்படை ரசூலுல்லாவை அறிவது, அதாவது நபியை அறிவது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதை பற்றி ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா என்னென்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த மூன்றாவது அடிப்படைகளில் நபியை அறிவதில் 5 விஷயங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க ஷேக் உஸைமீன். 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரசூலுல்லாவை அறியறதுல. முதலாவது, அவர்களை அவருடைய வம்ச பரம்பரையுடன் அறிவது. அதை நம்ம பார்த்தோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவங்க, குலத்தை சேர்ந்தவங்க, அந்த குரைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. குரைஷ் அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டால், அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில் வந்தவங்க. அவங்கெல்லாம் அரபுகள். யார்? குரைஷுங்கிற அரபுகள். அப்போ ரசூலுல்லாவுடைய பரம்பரையை அறியும் போது அவர்கள் மிகச்சிறந்த பரம்பரையில் வந்தவங்க. ஏன்னா நபிமார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வராங்க இல்லையா? அவர் மிகச்சிறந்த பரம்பரையிலிருந்து வந்தவங்க. குரைஷும் ஒரு சிறந்த பரம்பரை கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஹாஷிம்ங்கிறது அவங்களுடைய குடும்பத்தார், அந்த குடும்பத்தில் வந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ரசூலுல்லாவுடைய பெயர், அவங்களுடைய தந்தை பெயர், அவங்களுடைய பாட்டனார் பெயர், முப்பாட்டனார் யார்? ஹாஷிம். சரி, அவங்களுடைய பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ரசூலுல்லாவை அறிவதில் முதலாவது. இரண்டாவது, அவருடைய வயது, பிறந்த இடம், ஹிஜ்ரத் சென்ற இடம், இதை பற்றியெல்லாம் அறிகிறது. ரசூலுல்லாவுடைய வயது 63 வயது வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க.
சரியா, பிறந்தது அவங்க மக்காவில் பிறந்தாங்க, ஹிஜ்ரத் செய்தது மதீனாவுக்கு போனாங்க, இது எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அங்கே 10 வருடங்கள் தங்கியிருந்தாங்க. பிறகு ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு தான் ரபீல் அவ்வல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்தாங்க. மூன்றாவது, ரசூல்லாவுடைய நபித்துவ வாழ்க்கையை அறிகிறது. நபித்துவ வாழ்க்கையை அறிவதுனா என்ன? ரசூல்லாவுடைய 23 வருட கால வாழ்க்கை, இறுதியில் இருக்கிற 23. ஏன்னா அதற்கு முன்னாடி ரசூல்லா நபியே இல்லை, நபித்துவ அந்தஸ்தை அல்லாஹ் அப்போ அவங்களுக்கு தந்திருக்கல. 40 வயது வரைக்கும், 40 வயதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குச்சு, அப்போ தான் நபியாக ஆனாங்க. அப்போ அதுலேருந்து மரணமடைய வரைக்கும் 23 வருடங்கள். நான்காவது, அவர்கள் நபியாவும் ரசூலாவும் ஆனதை அறிவது. அவர்கள் நபி மட்டும் அல்ல, ரசூலாவும் ஆக்கப்பட்டவங்க. சூரத்துல் அலக் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 96வது சூறாவுடைய முதல் 5 ஆயத்துக்களைத்தான் முதல் தடவையாக ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கினா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அப்போ இந்த ஆயத்துகள் 5 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா முதல் தடவையாக நபிக்கு இறக்கினான். அதன் மூலமாக ரசூலுல்லாஹ் நபி ஆனாங்க. வஹி இறங்கியது இதுதான் ஆரம்பத்தில். இந்த ஆயத்து இறக்கப்பட்டதை கொண்டு ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். சரியா? அப்போ நபியே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு வாசியுங்கள், ஓதுங்கள். அவன்தான் சினை முட்டையிலிருந்து கருக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான். இன்னும் ஓதுங்கள், உங்களுடைய இறைவன் மாபெரும் கொடையாளன், அவனை எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எழுதுகோலை கொண்டு உங்களுக்குன்னா இந்த இடத்துல ரசூல்லாவுக்கு நினைச்சிருக்கோம், ரசூல்லாவுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது கடைசி வரைக்கும். சரியா? அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததை இங்கே அல்லாஹ் தஆலா அருட்கொடையாக சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு அவன் அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுத்ததையும் அல்லாஹ் தான் தன்னுடைய அருட்கொடையை இங்கே சொல்லி காட்டுகிறான். பின்பு சூரத்துல் முத்தஸிர் 74வது சூறாவுடைய ஆரம்ப ஆயத்துகள் சில வசனங்கள் இறங்கிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஆக்கப்பட்டாங்க. முதல்ல நபியாக ஆனாங்க இக்ரா இறங்கிய போது. பிறகு யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் வ ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வ லா தம்னுன் தஸ்தக்திர் வ லிரப்பிக ஃபஸ்பிர். இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கிய உடனே ரசூலுல்லாஹ் நபியாக இருந்தவங்க அதோட உயர்ந்த அந்தஸ்தான ரசூலுங்கிற அந்தஸ்தை அடைஞ்சிட்டாங்க. எப்படி இதில் ரசூலுங்கிற அந்தஸ்தை அடைஞ்ச? கும் ஃபஅன்திர், எழுவீராக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான்ல. இந்த கட்டளை இறங்கின ரசூலாகிட்டாங்க. அதாவது அவங்க இனிமேல் மக்களை அழைக்க வேண்டும், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த கடமை யாருக்கு கொடுக்கப்படுதோ அவர் தான் ரசூல். இப்படி அனுப்பப்படுகிறவர் தான் ரசூல். ஆக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நபியை அப்படி அனுப்பியதுனால ரசூலுங்கிற அந்தஸ்தை ரசூலா அடைஞ்சிட்டாங்க. 74வது சூறாவுடைய 1-7 ஆயத்துகள் இறங்கியது. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக, உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக, உம் ஆடையை தூய்மையாக்குவீராக, அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக, ஆதாயம் கருதி பிறருக்கு உதவி செய்யாதீர், உம் இறைவனுக்காக பொறுமை மேற்கொள்வீராக என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்களை இறக்கி அவங்களை ரசூலாக ஆக்கினான். நபிக்கு ரசூலுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடு ஷேக் உசைமின் குறிப்பிட்டார். எவருக்கு ஷரியத் சட்டங்கள் வஹீயின் மூலமாக அறிவிக்கப்பட்டு அவற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும்படி ஏவப்படவில்லையோ அவர் நபி. அதான் ஷரியத் சட்டம் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கும், வஹி இறங்கும். ஆனால் அவர் எல்லாருக்கும் போய் சொல்லி கொடுக்கணுங்கிற கட்டளை இறங்கியிருக்காது. அப்போது அவர் நபி மட்டும்தான். ஆனால் யாருக்கு ஷரியத் சட்டங்கள் இறக்கி வஹி அறிவிக்கப்பட்டு அவற்றை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அவற்றை நடைமுறைப்படுத்தும்படி ஏவ வேண்டும் என்ற கட்டளை இறங்குதோ அப்பொழுது அவர் ரசூல். எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் ஆவார்கள், ஆனால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்லர். அறிஞர்களும் இவ்வாறே கூறுகிறார்கள் அப்படிங்கிறாங்க ஷேக் உசைமின். அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், ஒவ்வொருத்தரும் நபியான பிறகு ரசூலாக முடியும். சிலரை அல்லாஹ் தஆலா நபியாக, பலரை நபியாகவே அல்லாஹ் ஆக்கிட்டானே தவிர ரசூலாக ஆக்கலை. சிலர் தான் ரசூலாக உயர்த்தப்பட்டாங்க. அவங்களுடைய அந்தஸ்து இன்னும் உயர்ந்தது. ஏன்னா அவங்களுக்கு கடமை அவ்வளோ உயர்ந்தது. அவங்க கட்டாயம் எடுத்து சொல்லி மக்களுக்கு தாவா செய்யணும். அப்படிப்பட்ட கடமை அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான்னா அப்போ அவங்க ரசூலாக அங்கீகரிக்கப்படுவாங்க. சரியா? இதுதான் இந்த வித்தியாசங்கிறாங்க ஷேக் உசைமின். இது 4வது. 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு ஏன் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அறிவது. ஒரு நபியை அல்லாஹ் ஏன் அனுப்பினார், ரசூலுல்லாஹ் எதற்காக அனுப்பப்பட்டாங்கிற அறிவு இருக்குல்ல, அது முக்கியமாக அறிய வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற தௌஹீதுடைய கலிமா மேலோங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் தடை செய்யக்கூடியதை விட்டு விலக வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இதற்காகத்தான் அல்லாஹ் நபி அனுப்பினா
அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டங்களை கொண்டு அவங்க அனுப்பப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதன் மூலமாக ரசூலுல்லா ஷிர்கையும் குஃப்ரையும் ஜஹ்லையும் அறியாமையையும் நீக்குவதற்காக மக்களை நேர்வழி காட்டி ஈமானை கொண்டு தௌஹீதை கொண்டு அந்த ஒளியின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் அனுப்பினான். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் மக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் திருப்பொருத்தத்தையும் பெற்று அவனுடைய தண்டனை மற்றும் கோபத்தை விட்டு தப்பித்துக் கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாவை பின்பற்றுகிறவர் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவார், மன்னிப்பை பெறுவார், திருப்பொருத்தத்தை பெறுவார், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தண்டனை விட்டு தப்பித்துக் கொள்வார். ஆகவே ரசூலுல்லா அனுப்பப்பட்ட நோக்கமும் இதில் தெரிஞ்சு. அப்போ ரசூலுல்லாவை பற்றி அறிவதில் 5 விஷயங்கள் அறிய வேண்டும். முதலாவது விஷயம் ரசூலுல்லாவுடைய வம்சம், இரண்டாவது ரசூலுல்லாவுடைய வயது, பிறந்த இடம், ஹிஜ்ரத் செய்தது, மூன்றாவது ரசூலுல்லாவுடைய நபித்துவ வாழ்க்கை அறியணும், நான்காவது அவர்கள் நபியாக மட்டுமல்ல ரசூலாக அனுப்பப்பட்டதை அறியணும், நபி ரசூல் ரெண்டுமே அனுப்பப்பட்டாங்கன்னு அறியணும், ஐந்தாவது அவர்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டார்கள், எதை கட்டளையிடப்பட்டார்கள், எதை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்கிற அவங்களுடைய தாவாவையும் அறிய வேண்டும்ங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம்.